உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்திய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து வரும் 15ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துடன் 100 விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை இணைக்க வேண்டும், அந்த சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் போராட்டம் நடைபெற்றது. பின்னர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர், நேர்மையாக தேர்தலை நடத்தினால் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை என்றும், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தி தில்லுமுள்ளு செய்து ஆட்சிக்கு வர பாஜக முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். நாம் இங்கே முக்கியமான கோரிக்கையை முன்னிறுத்தி போராடுகிறோம். మనము ఇక్కడ ముఖ్యమైన ఒక విషయం కోసం మనము ఈ కార్యక్రమాన్ని నిర్వహిస్తున్నాము. నారాయణమండ్రి தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. పార్లమెంటుకు సంబంధించిన ఎలక్షన్ త్వరలోనే జరుగుతున్న తరుణంలో இந்த தேர்தலில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினை மட்டுமே பயன்படுத்தக்கூடாது, அத்துடன் விவிபேட் இணைக்கப்பட வேண்டும். ఏదైతే ఎలక్ట్రానిక్ మిషన్ ఉందో దాన్నే ప్రయోగించి ఓట్లు వేసే పరిస్థితి ఉంది. దాంతోపాటు ఈసారి వివిప్యాట్లను కూడా లెక్కించాలని మేము డిమాండ్ చేస్తున్నాము. ஒவ்வொரு வாக்காளரும் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அந்த விவிபேட் ஒப்புகை சீட்டை அக்னாலஜ்மெண்ட் ரிசீட் அதை பெற்று தனியே ஒரு வாக்கு பெட்டியில் போட வேண்டும். ఎవరైతే ఓటు వేస్తారో వాళ్ళందరూ కూడా వాళ్ళు వేసిన ఓటుని అక్నాలజ్మెంట్ రూపంలో ఆ వివిప్యాట్ రూపంలో ఆ రిసిప్ట్ని వాళ్ళ చేతిలో తీసుకొని దాన్ని ఒక భద్రపరిచిన అనేక వేరే పెట్టిలో పెట్టి దాన్ని కూడా లెక్కించాలని మేము కోరుతున్నాము. அதனை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும். వీటినన్నిటిని కూడా లెక్కించి ఈ రెండింటిని లెక్కించి అప్పుడు ఎవరు గెలిచారో ఆ గెలుపును అనౌన్స్ చేయాల్సినదిగా కోరుచున్నాము. கடந்த தேர்தலிலேயே பாஜக தில்லுமுள்ளு செய்து மால் பிராக்டிஸ் செய்துதான் ஆட்சியை கைப்பற்றியது என்று பல வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். ఎంతో మంది ముఖ్యులు ఈ రాష్ట్రంలో ఉండే ఇంటలెక్చువల్ అందరూ కూడా గతంలో భాజపా బీజేపీ పార్టీ ఈ విధంగా ఈవీఎం ప్యాడ్లని ఉపయోగించుకొని దుర్వినియోగం చేసి అధికారానికి వచ్చిందనేసి చాలా మంది నిపుణులు అంచనా వేస్తున్నారని చెప్తున్నారు. கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகள் இதனை கண்டித்து தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார்கள். ప్రజాస్వామ్య శక్తులు అదేవిధంగా విసికే పార్టీ మిగతా లెఫ్ట్ పార్టీలు అందరూ కలిసి కూడా దీనికి ముక్తకంఠంగా దీన్ని వ్యతిరేకంగా పోరాడుతూ వస్తున్నాము. அந்த கோரிக்கையை வலியுறுத்தக்கூடிய வகையில்தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது. ఏదైతే ఆ కార్యక్రమం ఉందో ఆ కార్యక్రమాన్ని ఇంకొంచెం బలం చేకూర్చే విధంగా ఈ రోజు ఈ హైదరాబాద్ పట్టణంలో ట్యాంకు బండ్ ముందర మన అంబేద్కర్ గారి విగ్రహం ముందర నిరసన కార్యక్రమాన్ని కూడా మనం తెలియజేస్తున్నాము. இதே நாளில் கர்நாடகாவிலும் கேரளாவிலும் விடுதலை சிறுத்தைகள் இதே கோரிக்கையை வலியுறுத்தி போராடி கொண்டிருக்கிறார்கள். ఇదే కార్యక్రమాన్ని సౌత్ రాష్ట్రాల్లో ఉన్న అన్ని క్యాపిటల్స్ లో కూడా అన్ని రాజధానుల్లో కూడా ఈ కార్యక్రమాన్ని ఒకేసారి ఏ రాష్ట్రాలు ఉన్నాయో కర్ణాటక, తమిళనాడు, కేరళ, పుదుచ్చేరి
అన్ని రాష్ట్రాల్లో కూడా ఈ కార్యక్రమాన్ని ఇదే విధంగా చేస్తున్నాము. வருகிற 18ஆம் தேதி ஆந்திராவிலும் நடக்க இருக்கிறது. రాబో 18 తేదీన ఆంధ్రప్రదేశ్లో కూడా ఈ కార్యక్రమాన్ని మేము ఏర్పాటు చేయాలనుకుంటున్నాము. இவிஎம் மட்டும் பயன்படுத்தினால் அவர்கள் தில்லுமுள்ளு செய்து மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. ఈవీఎం మాత్రమే ఉపయోగించి వాళ్ళ ఓట్లకి వెళ్లితే మళ్ళీ కూడా ప్రజల్ని మోసం చేసి వాళ్ళు దొంగ ఓట్లు వేసుకొని మళ్ళీ అధికారం చేపట్టే దురాలోచన ఈ బీజేపీ ప్రభుత్వానికి ఉంది. அண்மையிலே தேர்தல் ஆணையர் அருண் கோயில் ராஜினாமா செய்திருப்பது இந்த சந்தேகத்தை வலுப்படுத்தி இருக்கிறது. కాబట్టి ఒక 2 రోజుల ముందు ఎవరైతే పదవి కాలం 3 సంవత్సరాలు ఉన్నా కూడా అరుణ్ గోయల్ అనే మనకు ఈసీ గారు ఆయన ఏదైతే రాజీనామా చేశారో ఆ రాజీనామాను కూడా మనం అర్థం చేసుకుంటే ఈ ఈవీ ప్యాట్ల విషయంలో జరుగుతున్న అన్యాయాన్ని అది ఒక సూచికగా మనకు కనిపిస్తోంది. இன்னைக்கு நாடு முழுக்க அது தொடர்பான பதற்றம் நிலவுகிறது. కాబట్టి ఆయన ఏదైతే రాజీనామా చేశారో ఆ రాజీనామా చేసిన తర్వాత దేశం మొత్తం రాష్ట్రం మొత్తం ఒక ఆలోచనాత్మకమైన విధానము అందరిలో భయాందోళనకరమైన విధానం ఉన్నది. 3 பேர் இருக்கக்கூடிய அந்த ஆணையத்தில் இப்போது 2 இடங்கள் காலியாகிவிட்டன. 3 ఉండవలసిన ఆ ఎలక్షన్ కమిషన్ లో ఇప్పుడు 2 వ్యక్తులు రాజీనామా చేయడంతో ఒక వ్యక్తి మాత్రమే ఉన్నారు. இந்த நிலையில் 14ஆம் தேதி மீண்டும் அவர்களை நியமிப்பதற்கான கூட்டம் நடைபெற உள்ளது. కాబట్టి రాబోయే 14వ తేదీ మళ్ళీ కొత్త వ్యక్తుల్ని ఎంచుకునే పరిస్థితి ఉంది. பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து அவர்களுக்கு வேண்டிய 2 பேரை நியமிக்க இருக்கிறார்கள். బీజేపీ తనకు అనుకూలంగా వ్యవహరించే ఎలక్షన్ కమిషన్ తనకు అనుకూలంగా వ్యవహరించే వ్యక్తుల్ని మోడీ అమిత్ షా ఏర్పాటు చేయాలని ప్రయత్నాలు చేస్తున్నారు. அவர்களை கொண்டு இவிஎம் மிஷினில் என்ன தில்லுமுள்ளு செய்தாலும் நம்மால் அதை கவனிக்க முடியாது. వాళ్ళని ఉపయోగించుకొని రాబోయే ఎలక్షన్ లో అన్యాయం చేసి గెలుపు పొందాలనే ఆలోచన ఉంటుంది. దాన్ని మనము ఏ విధంగా అర్థం చేసుకోవాలో ఏ విధంగా తెలుసుకోవాలో మనకు అర్థం కాని పరిస్థితిలో ఉన్నాం. 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று அந்த நம்பிக்கையை தான் சொல்லுகிறார்கள். ముందుగానే 400 పార్లమెంటు స్థానాల్లో మేము గెలుపు పొందుతామని ముందుగానే వాళ్ళు చెప్తూ వస్తున్నారు. కాబట్టి దీని అర్థం ఏంటంటే ప్రీ ప్లానెడ్ గానే వాళ్ళు ఇలాంటి కార్యక్రమానికి వాళ్ళు పూనుకుంటున్నారని మనం అర్థం చేసుకోవాలి. தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்ததால் மக்களிடையே பிஜேபி அரசுக்கு எதிரான அதிருப்தி கடுமையாக இருக்கிறது. గత 10 సంవత్సరాలుగా ఈ దేశంలో అధికారంలో ఉండడం వల్ల ప్రజల్లో వాళ్ళు మనన్లు కోల్పోయినారు. కాబట్టి వాళ్ళు ఈ కార్యక్రమాన్ని తీసుకుపోయి అధికారాన్ని ఏ విధంగా అయినా చేజిక్కించుకోవాలనే ఆలోచనతో ఉన్నారు. குறிப்பாக இந்து சமூகத்தினர் மக்களிடையே கடுமையான அதிருப்தி பிஜேபி அரசுக்கு எதிராக இருக்கிறது. ముఖ్యంగా హిందూ సమూహం ఏదైతే ఉందో ఆ హిందూ సమూహాన్ని సంఘటితపరిచి వాళ్ళతో పాటు ముందుకెళ్లాలని ఆలోచించుకున్నప్పటికీ వాళ్ళ మధ్యలో కూడా ఆ చిచ్చు ఉన్నది. బీజేపీకి వ్యతిరేకంగా వాళ్ళు కూడా హిందూ సమూహాలు కూడా ఆలోచించే పరిస్థితి ఉన్నది. நேர்மையாக தேர்தலை நடத்தினால் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை. వాళ్ళు నిజంగా నిక్కచ్చిగా ఎలక్షన్ జరిగితే ఖచ్చితంగా బీజేపీ ఓడిపోయే ప్రమాదం ఉంది. ఎటువంటి పరిస్థితుల్లోనూ వాళ్ళు అధికారానికి రాలేరు. அதனால்தான் இவிஎம்ஐ பயன்படுத்தி தில்லுமுள்ளு செய்து ஆட்சிக்கு வர பிஜேபி முயற்சிக்கிறது. హిందువుల నుండి వ్యతిరేకత ఉన్నది. తర్వాత కూడా వాళ్ళ ఏదైతే హిందూ ఓట్ బ్యాంక్ నమ్ముకున్న వాళ్ళ పైన నుండే వాళ్ళకు వ్యతిరేకత ఉన్నది. కాబట్టి ఈవీఎం ద్వారా అయినా మనము గెలుపు పొందాలని వాళ్ళు ఆలోచిస్తున్నారు. కాబట్టి మనమంతా కూడా జాగ్రత్తగా ఉండాలా. அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள். మళ్ళీ వాళ్ళు అధికారానికి వస్తే వాళ్ళు చేసే మొట్టమొదటి పని ఏంటంటే భారత రాజ్యాంగాన్ని వాళ్ళు తీసేయాలని నిర్మూలించాలనే ఆలోచనతో వాళ్ళు ఉన్నారు. அண்மையிலே கர்நாடகாவை சார்ந்த ஆனந்த்குமார் ஹெக்டே என்பவர் இதை வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். అదే విధంగా కర్ణాటక రాష్ట్రానికి సంబంధించిన ఒక పార్లమెంటు సభ్యుడు నిక్కచ్చిగా మేము భారతదేశానికి మళ్ళీ అధికారంలోకి వస్తే మేము రాజ్యాంగాన్ని మారుస్తామని అనంత్ హెగ్డే అనే వ్యక్తి మనకు చెప్పడం అది ఆదర్శప్రాయంగా ఉన్నది. వాళ్ళకి நமக்கு எதிராக இருப்பது அரசமைப்பு சட்டம்தான். அதை தூக்கி எறிய வேண்டுமானால் நாம் 400 இடங்களில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார். మనకు వ్యతిరేకంగా ఉన్నది భారత రాజ్యాంగం మాత్రమే. కాబట్టి ఆ రాజ్యాంగాన్ని తీసేస్తే మన వాళ్ళని ఆపేవాడు లేదు. ఏ శక్తి కూడా ఈ దేశంలో మన వాళ్ళు ఆపేవాళ్ళు లేరని అనంత్ హెగ్డే మాటల్లో మనకు இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழலில் தான் நாம்
அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக போராட வேண்டியிருக்கிறது. ఇలాంటి పరిస్థితుల్లోనే నేను ప్రతి ఒక్క ప్రజలకి మా కార్యకర్తలకి అందరూ కూడా పిలుపునిస్తున్నాను. భారత రాజ్యాంగాన్ని కాపాడాల్సిన ఆవశ్యకత మన అందరిపైన ఉన్నది. பாரத ராஜாங்கத்தை காப்பாற்ற வேண்டுமானால் பாரதிய ஜனதாவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. భారత రాజ్యాంగాన్ని మనం కాపాడుకోవాలంటే బీజేపీని గద్దెనెక్కించకుండా మనం వాళ్ళని నిర్మూలించాలని ఈ సందర్భంగా మీకు నేను పిలుపునిస్తున్నాను. பாரதிய ஜனதாவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்றால் இவிஎம் மட்டுமே நடைமுறையில் இருக்கக்கூடாது என்று வலியுறுத்துகிறோம். భారత బీజేపీ పార్టీని అధికారంలోకి తీసుకురాకుండా ఉండాలంటే ఒక ఈవీఎం ని మనము పూర్తిగా నిర్మూలించే పరిస్థితుల్లో మనము ఉద్యమాలు చేయాలి. వీవీప్యాట్లను కూడా లెక్కించే పరిస్థితికి మనం తీసుకురావాలి. ஆகவே இந்த கோரிக்கையை அனைத்து தரப்பு மக்களும் வலியுறுத்த வேண்டும். ஜனநாயக சக்திகள் அனைவரும் வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். కాబట్టి ప్రజాస్వామ్యవాదులు ఈ భారతదేశంలో ఉన్న అందరూ అంబేద్కర్ అనునాయులు ఎవరైతే ఉన్నారో వాళ్ళందరూ కూడా దీని అందరిని కూడా బలపరిచి ఈ ఈవీఎం ఏదైతే ఉన్నదో దాన్ని నిరాకరించి ఈవీప్యాట్లతో కూడా లెక్కించే పరిస్థితికి అందరూ కూడా ముందుకు వచ్చి పోరాడాలని నేను పిలుపునిస్తున్నాను. இதே கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த ஜனவரியிலும் அடுத்து பிப்ரவரியிலும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடத்தி இருக்கிறது. ఈ కార్యక్రమాన్ని మేము తమిళనాడు రాష్ట్రంలో జనవరి ఫిబ్రవరి మాసాల్లో చాలా ఘనంగా అన్ని జిల్లాల్లో చేయడం జరిగింది. அந்த அடிப்படையில் தான் இப்போது தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டங்களை நாம் நடத்துகிறோம். అదే విధంగానే ఈ సదరన్ స్టేట్ లో కూడా కర్ణాటక, తమిళనాడు, కేరళ, పుదుచ్చేరి, ఆంధ్రప్రదేశ్, హైదరాబాదు, తెలంగాణ రాష్ట్రాల్లో కూడా మేము ఈ కార్యక్రమాన్ని చేసుకుంటూ వస్తున్నాం. ஆக இந்த போராட்டத்தின் மூலம் நான் அனைத்து மக்களுக்கும் நாடு தழுவிய அளவிலே வேண்டுகோள் விடுக்கிறேன். కాబట్టి ఈ కార్యక్రమాన్ని ఉద్దేశించి భారతదేశంలో ఉండే ప్రతి ప్రజాస్వామ్యవాదులకి అదే విధంగా లెఫ్ట్ పార్టీలకు సంబంధించిన వ్యక్తులు ఎవరైతే ఉన్నారో వాళ్ళందరూ కూడా నేను విజ్ఞప్తి చేస్తున్నాను. பாரதிய ஜனதாவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டியது மிக மிக முக்கியமானதாகும். బీజేపీ పార్టీని అధికారానికి రానియకుండా మనం ఏ విధంగా ఫైట్ చేయాలో అంతవరకు కూడా మనం ఫైట్ చేయాల్సిన పరిస్థితి ఉన్నది. ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டுமானால் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்தாக வேண்டும். ప్రజాస్వామ్యాన్ని మనం కాపాడుకోవాలంటే ముందు భారత రాజ్యాంగాన్ని మనం కాపాడుకోవాలి. அதற்கு பாரதிய ஜனதாவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும். అందువల్ల భారతీయ జనతా పార్టీని మనం అధికారానికి రానియకుండా మనం నిర్మూలించాలి. இதையே ஒரு வேண்டுகோளாக நான் வைக்க விரும்புகிறேன். దీనినే నేను మీ అందరికి కూడా ఒక విజ్ఞప్తిగా మీ ముందర ఉంచుతున్నాను. தமிழ்நாட்டில் நாங்கள் 2 தொகுதிகளில் திமுக கூட்டணியில் போட்டியிடுகிறோம். అదేవిధంగా రాబోయే ఎలక్షన్ లో తమిళనాడు రాష్ట్రంలో వీసీకే పార్టీ డిఎంకే అలయన్స్ తో 2 పార్లమెంటు స్థానాల్లో మేము పోటీ చేస్తున్నాము. ఆంధ్రావిலே కాంగ్రెసోడు కూటణిயில் పోటీயிட முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். అదేవిధంగా ఆంధ్ర రాష్ట్రంలో కూడా కాంగ్రెస్ పార్టీతో ఆ కూటమితో మేము పోటీ చేయాలని నిర్ణయించుకుంటున్నాము. ஆனால் தெலுங்கானாவிலும் கர்நாடகாவிலும் விடுதலை சிறுத்தைகள் தனியே போட்டியிடுகிறது. కానీ తెలంగాణలోను, కర్ణాటక రాష్ట్రంలోను, కేరళలోను మేము సపరేట్ గా పోటీ చేస్తున్నాము. தெலுங்கானாவில் 10 தொகுதிகளில் நாடாளுமன்ற தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிறது என்பதையும் நான் அறிவிக்கிறேன். తెలంగాణ రాష్ట్రంలో 10 పార్లమెంటు సెగ్మెంట్లలో విముక్తి చిరుతల కచ్చి వీసీకే పార్టీ పోటీ చేస్తుందని నేను తెలియజేస్తున్నాను. அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெலுங்கானாவில் போட்டியிடுவதற்கு காரணம் நாங்கள் அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் இந்த நாட்டை காப்பதற்கு வந்திருக்கிறோம் என்று மக்களுக்கு சொல்லவே போட்டியிடுகிறோம். తెలంగాణ రాష్ట్రంలో మేము పోటీ చేయాలనుకున్న ఉద్దేశం ఏంటంటే భారత రాజ్యాంగాన్ని కాపాడాలని. మేము అంబేద్కర్ బిడ్డలము, అంబేద్కర్ అనునాయులం కాబట్టి ఇక్కడ మేము పోటీ చేయాలని అనుకుంటున్నాము. விடுதலை சிறுத்தைகளை தெலுங்கானா மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இதனிடையே அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் மதச்சார்பின்மையை சிதைக்கும், மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தீவிரப்படுத்தும், இதன் வழி அரசியல் ஆதாயம் தேடும் பாசிச பாஜக அரசை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும், அனைத்து சனநாயக சக்திகளும் பங்கேற்கும் வகையில் இவ்வார்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.
கரூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளராக பொறுப்பேற்றுள்ள வன்னிகரசு மேற்கு ஒன்றிய பகுதிகளான சங்கரமலைப்பட்டி, முனையனூர், சேங்கல், முத்துரங்கம்பட்டி, சீத்தக்காட்டனூர், பழைய ஜெயங்கொண்டாம், புதுப்பட்டி, மகாதானபுரம், பிள்ளையாபாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள நிர்வாகிகளை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார். இதில் முன்னாள் ஒன்றிய செயலாளர் வடிவேல், மாவட்ட அமைப்பாளர் ஆறுமுகம், அருள்செல்வன், சட்டக்கல்லூரி மாணவர் ரஞ்சித், சேங்கல் சுபாஷ், ஆரோக்கியராஜ், அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்ற இளைஞர்கள் வடிவேல், கதிரவன், கௌதம், தங்கராசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் கூட்டரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி மதியழகன் தலைமையில் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணை செயலாளர் பொன்னிவளவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாடு தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தில் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் மாவட்ட துணை செயலாளர் ஆசிரியர் ராமமூர்த்தி, மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் கருப்புதுரை, முற்போக்கு மாணவர் பேரவையின் துணை செயலாளர் முருகவேல், மாவட்ட பொருளாளர் கல்யாணசுந்தரம், தொகுதி செயலாளர் அம்பிகாபதி, தொகுதி துணை செயலாளர் தமிழ் பொன்னி, நகர செயலாளர் இடிமுரசு, பச்சாப்பிள்ளை, மனோஜ்குமார், சாரங்கன், ஒன்றிய செயலாளர்கள் வழக்கறிஞர் அலெக்சாண்டர், சக்திவேல், வழக்கறிஞர் பழனிசாமி, சுந்தர்ராஜ், மாணிக்க நிலவன், மாவட்ட மகளிரணி நிர்வாகிகள் பவளக்கொடி, எல்சி ராணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றிகொண்டான் தலைமையில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பார்த்திபன் முன்னிலையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இதில் வேலூர் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ், மண்டல துணை செயலாளர் கோவேந்தன், ஜோலார்பேட்டை தொகுதி துணை செயலாளர் அன்பு, நாட்றம்பள்ளி ஒன்றிய பொருளாளர் சந்திரசேகர், ஒன்றிய துணை செயலாளர் டி கார்த்திக்குமார், முகாம் செயலாளர் பிரகாஷ், ஜோலார்பேட்டை ஒன்றிய செயலாளர் ரமேஷ், திருப்பத்தூர் ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் என்கிற பகலவன், கந்திலி வடக்கு ஒன்றிய செயலாளர் ஓவியர் அண்ணாமலை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு நாட்றம்பள்ளி தாலுகாவிற்கு உட்பட்ட வெள்ளநாயக்கனேரியில் உள்ள பொதுவழி மற்றும் சுடுகாடு பகுதியை ஆக்கிரமிப்பு செய்துள்ள தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும், சின்னக்கோட்டூரில் அம்பேத்கர் சிலை அமைக்க அனுமதி கோரியும் கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து ஆட்சியர் தர்பகராஜ் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். வட்டாட்சியருக்கு உட்பட்டிருக்கிற வெள்ளநாயக்கனேரி, வெளானூர், சின்னமோட்டூர் ஆகிய பகுதிகளில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களின் கோரிக்கைகளை முன்னெடுத்து விடுதலை சிறுத்தைகளும் மக்களும் தொடர்ச்சியாக போராடி வருகின்ற நிலையில் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காத மெத்தன போக்கை கடைபிடிக்கின்ற வட்டாட்சியரை கண்டித்தும், வட்டாட்சியருக்கு துணை போகாத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் இன்றைக்கு நாட்றம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினோம். அதன் அடிப்படையில் கோட்டாட்சியர் அவர்கள் நேரடியாக வந்து இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண்போம் என்று உறுதியளித்தார். 2 நாட்களுக்குள் இந்த 3 பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பது என்று உறுதியளித்ததன் பேரில் இன்றைக்கு மாலை மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதில் வெள்ளநாயக்கனேரியில் உள்ள தீண்டாமை முள்வேலியை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியரும் இதற்கு இசைவு கொடுத்திருக்கிறார். அதே போன்று வெள்ளானூரில் உள்ள மயான பிரச்சனையில் இருக்கின்ற ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அப்புறப்படுத்துவது எனவும் உறுதியளித்திருக்கிறார். அதே போன்று சின்னமூரில் இருக்கின்ற அம்பேத்கருடைய சிலை அமைப்பதற்கு சட்ட ரீதியாக உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவோம் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கூறிய அடிப்படையில் இப்பொழுது மக்களோடு இணைந்து போராடுகின்ற இந்த போராட்டமானது விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் தற்காலிகமாக ஒத்திவைக்கிறோம். இந்த பிரச்சனைக்கு இந்த 1 வாரத்திற்குள்ளாக தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளும் மக்களும் இணைந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவது என முடிவெடுத்திருக்கிறோம். கடந்த 1 வருடமாக நாட்றம்பள்ளி தாலுகாவில் உள்ள வெள்ளநாயக்கனேரியில் தீண்டாமை வேலி அமைத்து சுடுகாட்டு பிரச்சனை நடந்து வருகிறது. அது சம்பந்தமாக இன்று நாட்றம்பள்ளி வெள்ளநாயக்கனேரி மக்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த தாலுகா அலுவலகத்தில் போராட்டம் நடத்தினோம். அதன் பெயரில் திருப்பத்தூர் கோட்டாட்சியர் அங்கு வந்து எங்களை சமாதானப்படுத்தி கூடிய விரைவில் 2 நாட்களில் அதற்கு உண்டான நடவடிக்கையை எடுப்பதாக உத்தரவாதம் கொடுத்தார். அவர் கொடுத்ததன் பேரில் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை
மாலை 5 மணி அளவில் சந்தித்து வெள்ளநாய்க்கநேரி சுடுகாடு பிரச்சனை சம்பந்தமாக அவரிடம் எடுத்துரைத்தோம். அதற்கு அவர் 2 நாட்களில் கண்டிப்பாக அந்த பிரச்சனையை முடித்து தருவதாக உறுதியளித்துள்ளார். அப்படி அவர்கள் அந்த பிரச்சனையின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராட்டம் நடத்துவோம். இப்போதைக்கு தற்காலிகமாக இந்த போராட்டத்தை ஒத்திவைக்கிறோம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா திருநாகேஸ்வரம் கடைவீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வெல்லும் ஜனநாயக மாநாடு வெற்றி விழா மற்றும் மாநாட்டு தீர்மானங்கள் விளக்க பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் முல்லைவளவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருநாகேஸ்வரம் பேரூர் செயலாளர் மோகன், துணை செயலாளர் ராகா விக்கி, வழக்கறிஞர் மாநில துணை செயலாளர்கள் தங்க ராவணன், நெப்போலியன், தொல்குடி ஒன்றிய செயலாளர்கள் சசிகுமார், விடுதலை செல்வன், காசி தமிழ், இளங்கோவன், கவிதா, ஒன்றிய துணை செயலாளர்கள் கிருஷ்ணன், காட்டுராஜா, சதீஷ், பிரகாஷ், சங்கர், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் அரசாங்கம், விவசாய பாதுகாப்பு சங்க மாநில பொருளாளர் வெண்மணி, அண்ணல் அம்பேத்கர் போக்குவரத்து கழக பொதுச் செயலாளர் அண்ணாதுரை, முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழருவி, தஞ்சை மண்டல செயலாளர் சதா சிவகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சன்னதி தெருவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெல்லும் ஜனநாயக மாநாடு வெற்றி விழா மற்றும் தீர்மானங்கள் விளக்க பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் தலைமையில் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர்கள் பாரதி முத்துகிருஷ்ணன், ஆண்டிமடம் தேவேந்திரன், ராசாபிள்ளை, தாப்பலூர் தங்கராசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விளக்க உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன், சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மேலிட பொறுப்பாளர்கள் விடுதலை செழியன், கிட்டு, மாநில துணை செயலாளர் கண் கொளஞ்சி, ஜெயங்கொண்டம் நகர்மன்ற தலைவர் சுமதி சிவகுமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை சிபிராஜா, நகர்மன்ற உறுப்பினர் காஞ்சனா சரவணன், மாவட்ட அமைப்பாளர்கள் சின்னராஜா, ரத்தின சிவகுமார், இளையபாரதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாநாடு நடத்திருக்கிறோம், மண்ணுரிமைக்காக மாநாடு நடத்திருக்கிறோம், மாநில சுயாட்சியை காப்பதற்காக மாநாடு நடத்திருக்கிறோம், நதிநீர் பங்கீட்டை நிலைநாட்டுவதற்காக மாநாடு நடத்திருக்கிறோம், மரண தண்டனை ஒழிப்பதற்காக மாநாடு நடத்திருக்கிறோம், கல்வி உரிமைக்காக மாநாடு நடத்திருக்கிறோம். இப்படி எண்ணற்ற நிலைகளிலே மாநாடுகளை நடத்திய ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த மாநாட்டினுடைய தீர்மானங்கள் இந்த கட்சி எங்கே போகிறது, எந்த திசை நோக்கி போகிறது என்பதை அறுதியிட்டு உறுதியாக தெரிவிக்கக்கூடிய வகையில் அந்த தீர்மானங்கள் அமைந்திருக்கும். இன்றைக்கு 33 தீர்மானங்கள். முதல் 2 தீர்மானங்கள் அவை இரங்கல் தீர்மானங்களாக, வீரவணக்க தீர்மானங்களாக இருந்தது. இன்றைக்கு அந்த தீர்மானங்களிலே நாம் எதை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறோம்? இடஒதுக்கீடை பற்றி பேசியிருக்கிறோம், நீதிபதிகள் நியமனத்தை பற்றி பேசியிருக்கிறோம், தேர்தலிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், தேர்தல் விதிமுறையிலே திருத்தம் வேண்டும் என்று பேசியிருக்கிறோம், சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசியிருக்கிறோம், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை பற்றி பேசியிருக்கிறோம், ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென சட்டம் வேண்டும் என்று பேசியிருக்கிறோம், ஈழத்தை பற்றி பேசியிருக்கிறோம், பாலஸ்தீனத்தை பற்றி பேசியிருக்கிறோம், இங்கே இந்தியாவை பற்றி பேசியிருக்கிறோம், சர்வதேச அளவிலே பேசியிருக்கிறோம், தமிழ்நாட்டை பற்றி பேசியிருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்களை பற்றி பேசியிருக்கிறோம், சென்னையை பற்றி கூட பேசியிருக்கிறோம். அந்த மாநாட்டில் அந்த தீர்மானங்களில் சென்னையை 2வது தலைநகரமாக மாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட தீர்மானங்களை இயற்றிய அந்த மாநாடு எத்தகைய ஒரு மாநாடு? ஏதோ ஒரு 10 பேர் 20 பேர் அல்லது 50 100 பேர் 1000 பேர் 2000 பேர் கூடி ஒரு அவையிலே ஒரு பேப்பரை எடுத்து ஒரு சில தீர்மானங்களை எழுதி இவைதான் தீர்மானம் என்று போடப்பட்ட தீர்மானங்கள் அல்ல அவை. அந்த தீர்மானம் யார் முன்னிலையிலே ஏற்றப்பட்டது? எந்த சூழலிலே அந்த மாநாடு நடைபெற்றது? எத்தகைய மக்கள் அந்த மாநாட்டிலே கூடினார்கள்? கூடிய மக்கள் அந்த மாநாட்டிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எந்த வகையிலே ஒத்துழைப்பு அளித்தார்கள்? இவையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடத்துகிறது என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அந்த மாநாட்டிலே தன்னுடைய வலிமை காட்டுவதற்காக, தன்னுடைய இயக்கத்தின் வலிமையை காட்டுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள். அதற்கான மக்களை திரட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பல்வேறு வகையிலே அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து, வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்து அந்த மாநாட்டிற்கு மக்களை அழைத்து வரக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டிய அந்த மாநாடு உள்ளபடியே நெஞ்சிலே கை வைத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் நம்முடைய தகுதிக்கு, நம்முடைய நிலைக்கு ஏதோ ஒரு சில பேரை அந்த மாநாட்டிற்கு அழைத்து வந்திருப்போம் என்கின்ற நிலைதான். ஆனால் அந்த மாநாட்டிற்கு வந்த அத்தனை லட்சம் பேரும் எப்படி வந்தார்கள்? எதற்காக வந்தார்கள்? ஒரே ஒரு அழைப்பு. நம்முடைய மகத்தான தலைவரான எழுச்சி தமிழர் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை வந்து சேருங்கள் என்றார். அணி அணியாக, சாறை சாறையாக, வண்டி வண்டியாக மாநாட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். சிலர் உணவை கட்டி கொண்டு வந்தார்கள், சிலர் உணவை தயார் செய்ய வேண்டும் என்று அதற்கான தேவையான முன் ஏற்பாடுகளோடு வந்து சேர்ந்தார்கள்.
4 மணிக்கு நிறைந்த அரங்கம் 12 மணி ஆன பிறகும் கலையவில்லை. நம்முடைய சுகாவி அவர்கள் சொன்னாரு, கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் இன்னும் 2வது ஆட்டெல்லாம் கிடையாது, தயவு செய்து கலைந்து போங்கள். மாநாட்டுக்கு கூடிய கூட்டம், மாநாட்டு திடலில் கிட்டத்தட்ட 80,000 நாற்காலிகள் தான் போடப்பட்டிருந்தது. முதல்ல இந்த 80,000 நாற்காலிகள் போடப்பட்ட அந்த அரங்கத்திலே 2 பக்கமும் இப்பொழுது எங்கே எப்படி நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது 2 பக்கமும் மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், அது போன்று நிற்பதற்கான இடம் இருந்தது. 80,000 நாற்காலிகள் போட்டிருந்தோம். ஆனால் எவ்வளவு பேர் அந்த திடலிலே இருந்தார்கள் என்பதற்கான அறிவியல் பூர்வமான சான்று இருக்கிறது, கணக்கு இருக்கிறது. இங்க முதல் வரிசையில ஒரு 10 பேர் சேர் போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இந்த 10 சேர் எடுத்துட்டு அங்க ஒரு 15 பேர் நிக்கலாம். அதே மாதிரி பின்னாடி வரிசையும் எடுத்துட்டீங்கன்னா 15, 30 நிக்க முடியும்னு நம்ம நினைப்போம். இல்ல, அந்த 2 வரிசைக்கு நடுவில் கொஞ்சம் இடம் இருக்கு பாத்தீங்கன்னா. அப்போ 2 வரிசை எடுத்தீங்கன்னா 30 பேர் இல்ல 40 பேர் நிக்கலாம். 3 வரிசை எடுத்தீங்கன்னா 30 பேர் இல்ல 50-60 பேர் நிற்கலாம். இப்படி கிட்டத்தட்ட ஒவ்வொரு வரிசையாக நாற்காலிகள் நேரமாக அந்த அரங்கத்திலே நாற்காலிகள் எடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 80,000 பேருக்கு நாற்காலிகள் போட்டிருந்த இடத்தில் மக்கள் நின்று கொண்டிருந்த நிலையில் அந்த மாநாட்டு திடலிலே 4 லட்சம் மக்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அறிவியல் பூர்வமாக இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரதிமங்கலம் கிராமத்தில் ஆதி திராவிட மக்களுக்கு கடந்த 2001ஆம் ஆண்டு மாவட்ட வருவாய் அலுவலர் மூலமாக 137 நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. அதில் 60 நபர்களுக்கு முறைகேடாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிய வருவாய்த்துறை அலுவலர்களையும் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகளையும் ஊராட்சி மன்ற தலைவரையும் வார்டு உறுப்பினர்களையும் கண்டித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் அவர்களிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை மனுவை அளித்தனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் பவளக்கொடி, கள்ளக்குறிச்சி தொகுதி துணை செயலாளர் தமிழ் பொன்னி, இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாசறை மாவட்ட அமைப்பாளர் பிரபு, மாவட்ட துணை அமைப்பாளர் வேலுமணி, மஞ்சப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் ரிஷிவந்தியம் ஒன்றியம் பாசாரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாசார் முகாம் மறுசீரமைப்பு கூட்டம் ஆசிரியர் புகழேந்தி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைமை நிலைய பொறுப்பாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான தங்கத்தாமரை வண்ணன் கலந்து கொண்டு முகாம் மறுசீரமைப்பு குறித்து கருத்துக்களை எடுத்துரைத்தார். இந்த முகாம் மறுசீரமைப்பு கூட்டத்தில் மாநில ஓவியரணி துணை செயலாளர் கிள்ளிவளவன், ரிஷிவந்தியம் ஒன்றிய செயலாளர் வேலுமணி, ஒன்றிய பொருளாளர் திருமா சிவக்குமார், மணிகண்டன், உளுந்தூர்பேட்டை நகர செயலாளர் MS முருகன் மற்றும் பாசார் முகாம் நிர்வாகிகள் ஜீவானந்தம், பாஸ்கரன், ஐயப்பன், முருகவேல், ராகவேந்திரன், மணிகண்டன், ராஜபாண்டியன், அம்பேத்கர், சந்தோஷ், திருமா பாலாஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் தெற்கு மாவட்டம் காணை வடக்கு ஒன்றியம் பனமலைப்பேட்டையில் காணை வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட முகாம் செயலாளர்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் சந்திப்பு கூட்டம் காணை வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆசை தம்பி தலைமையில் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மேலிட பொறுப்பாளர் குணவழகன், விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் வழுதிரெட்டி பெரியார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்பொழுது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் விசிக முகாம் நிர்வாகிகள் வாக்குச்சாவடி முகவர்கள் எவ்வாறு களப்பணியாற்ற வேண்டும் என்றது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் தமிழேந்தி, விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி செயலாளர் காணை வளவன், காணை வடக்கு ஒன்றிய பொருளாளர் கஞ்சனூர் சதீஷ், ஒன்றிய துணை செயலாளர்கள் பனைமலை ஆதி சங்கர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மீது பெட்ரோல் குண்டு வீசிய மர்ம நபர்களை கண்டித்தும் குற்றவாளிகளை தற்போது வரை கைது செய்யாத காவல்துறையினரை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பொன்னமராவதி பேருந்து நிலையத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்திற்கு தடை விதித்ததால் ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பொன்னமராவதி பேருந்து நிலையம் எதிரே திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பொன்னமராவதி காவல்துறையினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த 150 நபர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இதில் புதுக்கோட்டை மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன், மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வெள்ளை நெஞ்சன், தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழ் செல்வன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் காட்டுமன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வழி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளிடையே கலந்துரையாடினார். இந்த நிகழ்ச்சியில் மண்டல பொறுப்பாளர்கள் விடுதலை செழியன், பெரம்பலூர் கிட்டு, மாவட்ட செயலாளர்கள் மணவாளன், நீதிவள்ளல், கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன், முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அறவாளி, சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன், சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலம், மாநில நிர்வாகிகள் நீதிவளவன், குறிஞ்சிவளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,